வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த வறுமை நிறம் சிவப்பா இருக்கிறதுனால நம்மளால அந்த 1,50,000 நம்ம போட்ட பிளான்ல செய்ய முடியல. 1,10,000 தான் டெய்லி 1000 ரூபா எடுத்துகிட்டே இருந்திருக்கலாம். எனக்கும் 5,000 சம்பளம், அதாவது 1,50,000 ரூபா சம்பளம் இருந்தாலும் அதை இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஏதாவது காலேஜ் ஃபீஸு அது இதுன்னு ஏதாவது ஒரு ஃபீஸு, மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று வந்துடுது. அதனால் போட்ட முடியல. பார்ப்போம், சீக்கிரம் அதை போட்டு 1,10,000 போட்டால் டெய்லி 1000 உங்களுக்கு வரதை டெய்லி நான் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு சும்மா 5,500 தான் ஒரு வாரமாக 2 நாள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி அப்படின்னா, சும்மா அந்த ஸ்கால்பிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சைஸில். அது நான் நேற்று ஒரு 450 ரூபா எடுத்தேன்னு வச்சுங்களேன். அது இங்கெல்லாம் நான் விட்டேன். அப்போ டூட்டி டயத்தில் இருந்தேன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியானதுனால இறங்க முடியல. அப்போ இந்த இடத்துல தான் பார்த்தேன். இந்த இடத்துல பார்த்துட்டு 2 மணிக்கு மேலே தான் இங்கே ஒரு 11 மணிக்கு மேலே அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானேன். அப்புறம் இந்த இடத்துல போட்டு இது மட்டும் கொஞ்சோண்டு ஒரு 500 ரூபா கிட்ட எடுத்தேன். 500 ரூபா இதுதான் அவைலபிள் பேலன்ஸு. 5,000 போட்டது சும்மா 2 நாளாக இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. இன்னைக்கு உள்ளது ஒன்றும் வரல. இன்னைக்கு 800 ரூபா 790 ரூபா போல் எடுத்தேன். அது இன்னும் வரல. அப்டேட் ஆனோடனையும் சார்ஜஸ் ஏறும். அப்புறம் நேற்று 450 ரூபா எடுத்தேன். 57 ரூபா சார்ஜஸ்ஸு, 392 ரூபா நெட் ப்ராஃபிட்டில் நிற்கும். நேற்று உள்ளது. இன்னைக்கு உள்ளது 795 ரூபா வந்திருக்கு டுடே. இது இன்னைக்கு இதில் வரல. நான் அந்த ஆப்பில் வரும், ஏஞ்சல் ஆப்பில் வரும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். 795 ஒரு 700 இல்லை 650 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு உள்ள லாபம். இது வெறும் 5,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதே மாதிரி நான் ஃபுல் டைம் பார்க்கல, ஏன்னா கொஞ்சம் வேலை, சரியான வேலை, அதனால் ஃபுல் டைம் பார்க்கல. அப்பப்போ வந்ததை வச்சு போட்டது. அது எப்படி வந்துச்சு என்னென்னங்கிறத கொஞ்சம் நான் இதில் சொல்கிறேன், சாட்டில். இப்போ நான் இதில் தான் எடுத்தேன். நேற்று இதில் தான் எடுத்தேன். இன்னைக்கு இதில் எடுத்தேன். இன்னைக்கு எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணேன், ஒரு செல்லிங் போட்டேன். இறங்குற மாதிரி டவுன்ஃபால் இருக்க மாதிரி. அதே மாதிரி இது எம் மாதிரி 3 டவர் எதுன்னு சொல்லுவாங்க, பேர் மறந்துட்டேன்னு. இது எம்மும் சொல்லலாம், அதே மாதிரி ட்ரிபிள் டாப்பும் சொல்லலாம். அப்புறம் பேராச்சு, பேர் மறந்துட்டேன், நான் பார்த்து சொல்கிறேன். அதாவது இது மட்டும் பெருசாக இருக்கும், பாக்கி ரெண்டும் சின்னதாக இருக்கும். இருந்தாலும் ஆனால் இப்படி தான் வரணும். அதாவது அந்த ட்ரிபிள் டாப்புக்குமே இந்த இடத்துல நிற்கணும். நான் அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல போட்டேன். இந்த இடத்துல செல்லிங் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். செல்லிங் போட்டால் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த இது ஸ்ட்ரைக் ரேட்டு ஏறைய மாட்டேங்குது. 69 70 கிட்ட எடுத்தேன். இந்த 69 70 78 நிற்கிது, 70 69 நிற்கிது. அப்படியே ஃபுல்லாக இது இறங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த 69 70 நிற்கிது. நான் இப்போ புட் ஆப்ஷன் சொல்கிறேன், புட் ஆப்ஷன் நான் பை பண்ணது. அப்படி ஒரு வேளை இந்த மாதிரி இறங்கியும் ஸ்ட்ரைக் ரேட்டு இறங்கலன்னு ஏறலன்னு வச்சிங்களேன், அதான் புட் ஆப்ஷன் வாங்கி செல்லாகும்னு சொல்லி நம்ம வாங்கி, அப்படியும் புட் ஆப்ஷனோட புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இறங்கலை, அப்படியே நிற்கிது அப்படின்னா ஒரு பெரிய ஹை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த ட்ரிபிள் டாப்புக்கு இந்த பேட்டர்ன் படி இங்கே இறங்கணும். ஆனாலும் இறங்குது, இந்த அளவுக்கு இறங்குது. ஆனால் ஸ்ட்ரைக் ரேட்டு இறங்க மாட்டேங்குது. நான் 69 வாங்கினேன், 69 70 69 70 68 அதுலேயே நிற்கிது. ஆனால் இறங்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நினச்சேன், சரி ரைட்டு, ஒரு ஹை போகுது, இந்த ஹை போகுது, இந்த ஹை இதில் போகுது. இது நம்ம 15 மினிட்ஸுங்கிறதுனால அப்படி தெரியுது. கொஞ்சம் நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு பேட்டர்ன். இந்த ஸ்ட்ரைட்டு இந்த ஹைட்டு இங்கே வரணும்.
இதுகிட்ட வரைக்கும் வந்துட்டு தான் போகும். நாளைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு தான் அடுத்த செட்டு போகும். 25571 அது வரைக்குமாச்சும் வரும். அது வந்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு பேட்டர்ன். இந்த ஹைட்டு இதுலேயே அடிச்சுக்கிட்டே நிற்கிதுன்னு வச்சிங்களேன், இதில் போகணும். நம்ம நல்லா ஒத்து பார்த்தோம்னா எம் பேட்டர்னாக இருக்குது. ஆனால் இவன் பண்ணது வேற ஒரு பேட்டர்ன். எல்லா பேட்டர்னையும் நம்ம பார்க்கணும். இந்த ஒரு பேட்டர்ன் கரெக்டாக சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒன் ஹவரில் கரெக்டாக இருக்குது. இந்த ஹைட்டு இந்த ஹைட்டுக்கு வரணும். இது ஒரு பேட்டர்ன். நான் நினச்சிக்கிட்டு இருந்தது இது எம் பேட்டர்ன், ட்ரிபிள் டாப் பேட்டர்னு. 1 2 இது 3 டாப் அடிச்சுட்டு அடுத்தது வரும்ன்ட்டு. அதில் தான் நான் இங்கே செல்லிங் போட்டிருந்தேன். ஆகவே இல்லை. அப்புறம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனும் ப்ரைஸ் மாறலான்னு தெரிஞ்சோனையும் இது ஒரு நல்ல ஹைட்டு தான் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஹைட்டில் வாங்கிட்டேன். இது கால் ஆப்ஷன் வாங்கிட்டேன். வாங்கிட்டு இதை உடச்சி கொஞ்சம் வந்தோடனே இதுலேருந்து எதுவும் திரும்பிடப்போன்னு நான் வெளில வந்துட்டேன். நான் இந்த 28 அதில் வாங்கி ஒரு 38 வெளில வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது 56 வரைக்கும் போச்சு. சரி ரைட்டு, நம்ம விட்டதை நினச்சோம்னா ஒரு வேளை ரிட்டர்ன் ஆகிடுச்சு, அந்த 36 கிடைக்காம போயிடுச்சுனாலும் பெரிய தொல்லை. அதனால் ஓகே, வந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு இதை எடுத்துட்டேன். இது நேற்று எடுத்து தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நேற்று எங்கன்னா இங்கே தான் என் டைம் கிடச்சி அதுக்குள்ளே இதில் ஒரு ஷார்ட்டை போட்டு எடுத்துட்டேன். இப்போ இனிமேட்டுக்கு நம்ம இந்த 5000க்கு உள்ளதில் மட்டும் அதுலேருந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறத மட்டும் நான் டெய்லி வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களோட ஆதரவை கொடுங்க. வேறு எதுவும் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.